Hello friends, welcome back to the channel Madhu Mathio Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டிஃபரண்ட் ஸ்டைல் ஆஃப் சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு செம்ம டேஸ்டா பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்துக்கலாம். சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன். 2 கப்புக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 5 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அதாவது 1க்கு 2.5 கப் வச்சு அளவு. பொடி ஐட்டம்ஸ் வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், அப்புறமா கொஞ்சமாக சோம்பு, பெரிய வெங்காயம் வந்து ஒன்றே எடுத்து நான் வந்து நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஒரே ஒரு தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி கம்மியாக போட்டால் போதும். ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகு கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேவைக்கு உப்பு, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, ஃபைனலாக நம்ம வந்து அதில் தாளிச்சு ஊற்றுறதுக்காக நெய்யும் முந்திரியும் கேஷ்யூம் வச்சுருக்கேன். ஸோ தக்காளி ரொம்ப கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை வந்து நல்லா மேக்னேட் பண்ணி வைக்கணும். இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு பவுலில் சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு அதில் பொடி ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ எல்லா பொடி ஐட்டம்ஸும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அதில் போடாதது பார்த்தீங்கன்னா சால்ட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் மட்டும் போடலாம். மற்றபடி எல்லா பொடி ஐட்டம்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது கொஞ்ச நேரம் மேக்னேட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாது. கொஞ்சம் சோம்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணிடலாம். ஸோ அது நல்லா வதங்கட்டு. கேஸை வந்து லோ ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஹை ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். அதே டைம் வந்து நீங்கள் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறமா தக்காளி. ஸோ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன் வந்து நீங்கள் மேக்னேட் பண்ணி ஒரு 1 hour வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒரு 1/2 hour வச்சுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இனி நம்ம இதுக்கு எந்த பொடி ஐட்டம்ஸும் போட வேண்டியதில்லை. சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு. அப்புறமா நம்ம எடுத்துக்கிட்ட அந்த தேங்காய் பாலை ஊற்றிக்கிறேன். நான் 1க்கு 2.5 வச்சு அளவு எடுத்திருக்கேன். ஸோ 5 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். 2 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து அந்த ரைஸையும் ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை வந்து மூடி வச்சிட வேண்டியதான். நான் ஒரு 5 விசில் வச்சேன், எனக்கு கரெக்டாக வந்துச்சு. ஸோ உங்களோட குக்கர் பொறுத்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நான் நெய்யில் முந்திரியும் கேஷ்யூம் போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க, உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டு. நிறைய டைப் ஆஃப் பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க, பட் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.